பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 18வது அதிகாரம் 3வது வசனம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை இந்த காலவேளையில் நமக்கு நேராக கடந்து வருகிறது. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்து அவருக்கு உண்டான மகிமையை, அவருக்கு உண்டான கனத்தை நாம் கொடுக்கும் பொழுது என்ன நேரிடுகிறது தெரியுமா? அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நான் ரட்சிக்கப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையில் நீங்கள் கர்த்தரை துதிக்கிறதான துதி, கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிற கனத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? அவர் உங்களை காப்பாற்றுகிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 91வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கும்போது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்படுகிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனோடு இருந்து அவனை என்ன செய்கிறேன்? அவனுக்கு வருகிறதான எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் அவனை காப்பாற்றுகிறேன். ஹல்லேலூயா. அவனை காப்பாற்றுகிறேன். அதனால் இந்த கால வேளையில் கர்த்தரை நீங்கள் துதியுங்க. இது அவருடைய சமூகம். அவருடைய சமூகத்தில் நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நீங்கள் செலுத்தும் போது அவரால் நீங்கள் எல்லா வேதனைக்கும் நீங்கி நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள். அவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா வியாகுலங்களையும் எல்லா பாரங்களையும் அவர் சமூகத்தில் நாம் ஊற்றி விடுவோம். கர்த்தர் நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த கால வேளையில் நம் ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரை துதிக்க பழகுங்க. ஆராதனையை அசட்டை பண்ணாதீங்க. ஆராதனை என்பது நாம் தேவனுக்கு கொடுக்கிறதான கனம். தேவனை நம்முடைய வாழ்க்கையில் உயர்த்தப்படுகிற தருணம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் உயர்த்தப்பட்டு இருப்பாரே ஆனால் நீங்களும் உயர்த்தப்பட்டு இருப்பீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் கனத்தை அடைவாரே ஆனால் நீங்களும் கனம் அடைவீர்கள். வேதம் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவனை நான் என்ன செய்கிறேன்? கனப்படுத்துவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆராதனை அசட்டை பண்ணாதங்க. தேவனுடைய சமூகத்தில் கடந்து வாங்க. அதனால் நீங்கள் எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுகிறீங்க. அது மாத்திரமல்ல, எந்த ஆபத்தும் உங்களை நேரிடாதுங்க. கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இன்னும் அதிகமாய் நாங்கள் துதிக்க கர்த்தர் கிருபை செய்யும். தேவ சமூகத்திலிருந்து கூப்பிடுகிற ஒவ்வொருவனுடைய அங்கலாய்ப்பையும் கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு வர இருக்கிற எல்லா வேதனைகளையும் கர்த்தர் நீக்கி எல்லா ஆபத்திற்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுவீராக.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.